மலச்சிக்கல் இல்லாத இருந்தாவே நம்ம ஆரோக்கியமானவர்களை தக்க வச்சுக்க முடியும். ஒரு ஜூஸ் குடுக்குறாங்க, ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, ஜூஸ் குடிக்க சொல்லி குடுக்குறாங்க. அந்த ஜூஸை வந்து நீங்கள் துணியில் ஒரு பொட்டு விட்டுட்டு பாருங்கள், அதில் சாயம் பிடிச்சிக்கு. அந்த சாயத்தை நீங்கள் கழுவி பாருங்கள், கழுவவே முடியாது. அப்போ அது நம்ம குடலுக்குள்ளே போகிறபோது அது அங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்ம யோசனை யோசனை எப்படி வரணும்னு ஒரு வாழைப்பழம் டக்குன்னு எப்படி வருதுங்க அந்த மாதிரி டக்குன்னு போய் உட்கார்ந்தா காலையில் எந்திரிச்சதையுமே எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மோசம் சுத்தமாக வந்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் என்ன எடுத்தால் உடம்பு நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் குடல் அப்படிங்கிறத யோசனை பண்ணி நம்ம செஞ்சோம்னா நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜெகநாதன். நம்ம ஒவ்வொரு நோய்க்கு நம்ம உணவே மருந்துங்கிற முறையில் நிறையா பார்த்துட்டு இருக்கிறோம். மெயின் இந்த வெய்ய காலத்தில் வரக்கூடிய சூட்டினால் வரக்கூடியது வந்து மலச்சிக்கலுங்க. மலச்சிக்கல் வந்து நோயினுடைய அடிப்படை காரணமே மலச்சிக்கல். அதுக்கு உடல் சூடு மலச்சிக்கல் வரக்கு ஒரு காரணம். உடல் சூட்டுனாலே மலச்சிக்கல் வருங்க. உணவு முறைகள்னாலும் மலச்சிக்கல் வரும். உதாரணத்துக்கு அசைவ உணவு எடுக்கிறவங்களுக்கு அடிக்கடி எந்த பிரச்சனையும் வருங்க. அதே மாதிரி உணவு ரொம்ப கடினமான உணவை சரியாக மென்று சாப்பிடாத அவசர கதியில் சாப்பிட்ற போதுமே அந்த மலச்சிக்கல் ஏற்படுது. அல்லது சாப்பாட்டுக்கு அடுத்த சாப்பாட்டுக்கு இடையில் ஒரு கேப் இல்லாத தொடர்ந்து ஒரு மினிமம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இடைவெளி வேணும். 8 மணி நேரம் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த கேப் இல்லாத சாப்பிட்ற போதுமே அந்த மலச்சிக்கல் வரக்காக காரணம். நம்ம என்னென்னா ஒரு உணவு குழாய்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனால் அந்த உணவு குழாய் நம்ம கவனத்தில் வச்சுருந்தோம்னாவே எந்த நோயுமே வராதுங்க. ஏன்னா எப்போ வந்து கழிகள் தேங்குதோ அப்போ நோயினுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். நான் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கே சொல்லுவேன், ஒரு 5% நோய் தாக்கம் இருந்ததுன்னா அசைவம் சாப்பிட்றவங்க அந்த 5% கூடுதலாக வர்றதுக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. ஒரு 50% 70% நோய் வர்றதுக்கான கூடுதல் அதிகமாக வர ஆரம்பிச்சு. காரணம் என்ன? அந்த மலச்சிக்கல் வரக்கூடிய பிரச்சனை. சாதாரணமாக ஒரு நீர் ஆகாரம் எடுத்தோம்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் உடம்பு வெட்டி வெளியே வந்துடும். அதே நம்ம சமைச்ச உணவு அரிசி அல்லது ராய் கம்பு இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுக்கிற போது ஒரு 20 மணி நேரத்தில் சுத்தமாக வெளியே வந்துடும். அதே அசைவ உணவு எடுக்கிற போது 70 மணி நேரம் ஆயிடும். அப்போ அந்த உணவு குழாய் வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குங்க. அது நம்ம மிஷின் கடையை தட்டி விட்டால் வெளியே போகிறக்குங்க. அப்போ என்னங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவை நாம் நல்லா மென்று சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வராது. அதுக்கு காய்கறிகள் நார்ச்சத்துள்ள காய்களை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாங்க. நீர் நிறைய குடிக்கணும். தண்ணி வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பைப் லைன் நம்ம போட்டிருக்கிறோம்னா அதில் கழிவுகள் மட்டும் போயிட்டுருக்குன்னா அதில் தண்ணி ஊற்றி விட்டால் சுத்தமாக அடிச்சிட்டு போதில்ல. அது மாதிரி நம்ம தண்ணி வந்து அதிகமாக எடுத்துட்டோம்னா தினசரி தண்ணிகளை நிறைய குடிக்கிற போது நம்ம குடல் சுத்தமாக வச்சுக்க முடியும். குடல் வந்து எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. கண்ணாடி மேலே வச்சுருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உடம்பை வந்து நல்லா க்ளீனாக ஒரு கண்ணாடி மேலே நான் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ என்னென்னா உள்ளே போகிற போது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க, ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, ஜூஸ் குடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஜூஸை வந்து நீங்கள் துணியில் ஒரு பொட்டு விட்டுட்டு பாருங்கள், அதில் சாயம் பிடிச்சிக்கு. அந்த சாயத்தை நீங்கள் கழுவி பாருங்கள், கழுவவே முடியாது. அப்போ அது நம்ம குடலுக்குள்ளே போகிற போது அது அங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்ம யோசனை பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சோதனையுமே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எது குடலில் போய் நம்மளை பாதிக்குதோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும். பீஸா என்னமோ சொல்லுவாங்க, இழுத்தன ஜவ்வு மேலே வரும். இதெல்லாம் குடலில் போய் எப்படிங்க இது பண்ணு? அந்த மாதிரி உணவு குழாய் நம்ம சுத்தம் வச்சிட்டோமே இந்த மலச்சிக்கலுங்கிறதே வராது. மலச்சிக்கலில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கலாம், தண்ணி நிறைய குடிக்கலாங்க. அதே மாதிரி நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணலாம், வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிக்கலாங்க. அதில் எல்லாமே மிக முக்கியமானது, இத்தனைக்கும் மிக முக்கியமானது அருகம்புல் சாறு. அருகம்புல் சாறு எடுத்துகிட்டால் இன்னும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கலாம். இரவு படுக்கிற போது அப்படித்தானுங்க, நீங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து ஒரு தண்ணி குடிக்கலாம். அல்லது நம்ம மெட்டீரியல் ஏதாவது ஒன்று இந்த உடல் கழிவில் நீக்கக்கூடிய மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் என்ன எடுத்தால் உடம்பு நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் குடல் அப்படிங்கிறத யோசனை பண்ணி நம்ம செஞ்சோம்னா நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதில் நம்ம காலையிலேருந்து நம்ம மெட்டீரியல் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சியுமே நம்ம பல்பொடி, காலையில் எந்திரிச்சியுமே பல்பொடியில் நம்ம பல் விளக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு வாய் கொப்பளிச்சுட்டு நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணிடலாங்க. அதுக்கு பின்னால் ஒரு வில்வப்பழ ஜூஸ் ஒரு 1/4 டம்ளர் ஜூஸு 3/4 டம்ளர் தண்ணிங்க. அந்த வில்வப்பழ ஜூஸ் குடிக்கிற போது குடலில் புண்ணுகள் இருந்தாலும் ஆற்றிடு, நல்ல மலச்சிக்கல் இருந்தாலும் சரி பண்ணிடு. நீங்கள் 1 மணி நேரத்துலேயே வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல மெட்டீரியல் வந்து நம்ம வில்வப்பழ ஜூஸு உடம்பே ஹீட்டை குறைக்கும். ஏன்னா ஹீட்னால தான் மலச்சிக்கல் வரக்க ஒரு வாய்ப்பு. ஹீட் எங்கே வருங்கன்னா அடி வயிற்றில் உற்பத்தி ஆகு. மலச்சிக்கல் ஆச்சுன்னா அந்த ஹீட் வந்து மேலே வர ஆரம்பிக்கும்.
உடலுக்கு. மேலே வர்றபோது எல்லா நோயுமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ மலம் சுத்தமாக போகணும்னா நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கூடிய ஒவ்வொன்றுமே முக்கியம். வெண்பூசணி அதே மாதிரி வில்வப்பழ ஜூஸுமே நம்ம தினசரி எடுத்துக்கலாங்க. அது எடுத்துகிட்டு இப்போ பெரியவங்களாக இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க பெருங்குடல் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சுருக்கம் வந்திருக்கு. சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே ஸ்ட்ராங்காக இருக்காது, தளர்ந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு வேளை உணவை வந்து காலையில் டிஃபனுக்கு பதிலாக ஹெல்த் மிக்ஸை நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா சிறுதானியங்களுமே முளைக்கட்டி காய வச்சு வறுத்து பண்ணியிருக்கிறோம். இது எடுத்துக்கிற போது உடம்புல விட்டமின், புரோட்டீன், மினரல்ஸு எல்லாமே தேவையான அளவு கிடைக்க ஆரம்பிச்சிரு. ஓரளவுக்கு நமக்கு தேவையானது இதில் கிடச்சிரு. அதையும் நம்ம ஒரு வேளை உணவு எடுத்துக்கிற போது அவங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்குங்க, உடல் உறுப்புகளும் பலமாக்கி, அப்போ அதனுடைய வேலைகள் இப்போ பெருங்குடலில் வெளியே தள்ளணும், மலத்தள்ளணும்னா அது ஸ்ட்ராங்காக இருந்தால் வெளியே தள்ள ஆரம்பிச்சிரு. அதே மாதிரி மலம் கழிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பெரியவங்களுக்கு மூத்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம இதையே ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் சின்ன குழந்தையிலேருந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. 6 மாதத்து குழந்தையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். மலச்சிக்கலுக்கு இது பெரிய தீர்வாக இருக்குங்க. அதே மாதிரி நைட்டு படுக்கிற போதுங்க மோஷன் போகிறோம், ஆனால் திருப்தியே போகாது. போகணுமா ஆனால் திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா இரவு படுக்கிற போதுங்க குமரி கடுக்காய் பானத்தை ஒரு 1/4 டம்ளர் ஜூஸு, 3/4 டம்ளர் தண்ணி லைட்டான சுடு தண்ணியில் கலந்து நைட்டு குடிச்சிட்டோம்னா அந்த மோஷன் வந்து சரியாக போகாதவங்களுக்கு நல்லா க்ளீனாக போயிருங்க. மோஷன் எப்படி வரணும்னு ஒரு வாழைப்பழம் டக்குன்னு எப்படி வருதுங்க அந்த மாதிரி டக்குன்னு போய் உட்கார்ந்தா காலையில் எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே மோஷன் சுத்தமாக வந்துடணும். அதுக்கு வந்து குமரி கடுக்காய் பானம் நல்ல உபயோகமாகுது. இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒருக்க தான் போகுது, எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போகுதுங்க, அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கு குமரி கடுக்காய் அல்வாவே எடுத்துக்கலாம். குமரி கடுக்காய் அல்வா என்ன செய்யும்னா அந்த மலச்சிக்கல் எங்கெங்கே உணவு குழாயில் பெருங்குடல் பகுதியில் எங்கெங்கே தேக்கம் இருக்குதோ அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துரு. அதை ஒரு நெல்லிக்காயால் சாப்பிட்டு ஒரு சுடுதண்ணி சாப்பிட்டிங்கன்னா போகுது. நைட்டு இரவு படுக்கிற போது இந்த மாதிரி சில துணை உணவுகளை நம்ம எடுக்கிற போது உணவே மருந்துங்கிற முறையில் நம்ம இந்த மலச்சிக்கலை தீர்க்க முடியும். இதில் சூட்டுனாலையும் இறங்குங்க. அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலை நல்ல உச்சந்தலைக்கு பின்பக்க தலைக்கு நைட்டு வச்சுட்டு படுக்கலாம். தொப்புல ரவுண்ட் சொட்டு வச்சுக்கலாங்க. வாரத்தில் 2 நாளைக்கு தலைக்கு நல்லா போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டு சீவக்கப்பொடி, அரப்பு அல்லது நம்ம ஹெர்பலில் ஷாம்பு இருக்குது, இந்த மாதிரி மெட்டீரியலை நம்ம அதை தெளிவுபடுத்திக்கலாங்க. ஆக மொத்தம் நம்ம மொத்தத்தில் உணவே மருந்துங்கிற முறையில் நம்ம உணவு பழக்கத்தை சரிப்படுத்திட்டா இந்த மலச்சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலாங்க. மலச்சிக்கல் இல்லாத இருந்தாவே நம்ம ஆரோக்கியமான வேலை தக்க வச்சுக்க முடியும். சில பேர் எனக்கு காலையில் எழுந்திரிச்சா 3 தடவை 4 தடவை போகிறேங்க, அது நம்ம சுத்தமாக போகிறீங்களா, போயிட்டா வேலை முடிஞ்சுது. பெருங்குடல் பகுதியில் சிறுகுடல் பகுதியில் மலம் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் ஒரு தடவை போகிறீங்க 2 தடவை போகிறீங்களா, ஏன்னா நம்ம அது வரைக்கும் கெடுத்து வச்சுட்டோம். புரோட்டா சாப்பிட்டு அசைவம் சாப்பிட்டு எல்லாம் குடலை கெடுத்து வச்சுட்டோம். அப்போ கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி வருங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரே தடவை காலையில் எழுந்திரிச்சா முழுசாக உட்கார அளவுக்கு நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிடணும். வாழ்க வளமுடன்.